இப்படிப்பட்ட கேவலமான பொண்ணை எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. புனேவில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. டெலிவரி பாய் வந்த ஒருத்தன் என் வீட்டில் டாப்பாக போட்டு என்னை நாசம் பண்ணிட்டான் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டு. இதை கேட்ட போலீஸே ஷாக் ஆகுறாங்க. இந்த கேஸு ஒட்டுமொத்த இந்தியா ஃபுல்லாக பேசப்பட்டுச்சு. என்னங்க ஒரு பொண்ணுக்கு இது மாதிரி ஆகிட்டு நம்ம என்ன மாதிரி சொசைட்டியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பல இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் வந்து பயங்கரமாக வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் ட்விஸ்ட் என்ன தெரியுமா ஆச்சு? இந்த பொண்ணுக்கு இது மாதிரி நடக்கவே இல்லை, இந்த பொண்ணு வந்து பொய் தான் சொல்லியிருக்கு அப்படின்னு போலீஸு 24 மணி நேரத்தில் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு 500 போலீஸ் வந்து வேலை பார்த்து வந்துருக்காங்க ஒரு போலியான கேஸுக்காக. என்ன சொல்கிறதுன்னு தெரில. இப்போ புனேவில் என்ன நடந்திருக்கு அதை பற்றி தாங்க உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். சரி வாங்க பார்க்க ஆரம்பிப்போம். முதல்ல இந்த கதை எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஜூன் 3ஆம் தேதி அன்னைக்கு ஒரு லேடி வந்து போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இது மாதிரி நைட்டே எனக்கு கொடூரமான சம்பவம் நடந்துட்டு அப்படின்னு. அப்படி என்ன தெரியுமா போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க? நான் 7:30 போல் வீட்டில் இருந்தேன். 11ஆவது மாடியில் அவங்க வீடு இருக்குது. அப்போது ஒருத்தன் காலிங் பெல் அடிச்சிருந்துருக்கான். கதவை திறந்து பார்த்தா ஒரு கொரியர் பாய். அவர் ஒரு பேங்கில் உள்ள ஒரு எண்ணெழுப்பை கொண்டாந்து காமிக்கிறாப்புல. கையெழுத்து போட்டு வாங்கணும் அப்படிங்கிறதுனால இந்த லேடி வந்து உள்ளே பேனா எடுக்க போகிறாங்க. அவன் கொரியர் பாய் என்ன பண்ணுறான்னா உள்ளே வந்து டாப்பாக போட்டுட்டு ஒரு ஸ்ப்ரே எடுக்கிறான். அப்படி எடுத்து மூஞ்சில் வந்து அடித்து மயக்கமடைய செஞ்சானான். இப்படி இந்த பொண்ணு வந்து மயங்கிட்டான். நைட்டு 7:30 இந்த பொண்ணு மயங்கிடுது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அவன் வந்து தப்பாக நடந்திருக்கான் அப்படின்னு இந்த லேடி போலீஸ்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இப்படி 8:30 போல் இந்த பொண்ணுக்கு வந்து கிட்டத்தட்ட சுயநினைவு வந்து வருதான். அப்படி வந்ததுக்கப்புறம் ஃபோன் எடுத்து பார்த்தா அந்த ஃபோனில் வந்து இது மாதிரி செல்ஃபி எடுத்துகிட்டு ஒன்று சொல்லியிருந்திருக்கானோ, நீங்கள் பாருப்பா நான் வந்து மறுபடியும் வருவேன், இது வந்து தடவையெல்லாம், இது வந்து லாஸ்ட்டு தடவையெல்லாம் கிடையாது, நான் மறுபடியும் வருவேன், நீ இதை வந்து யார்கிட்டையாவது சொன்ன அப்படின்னா நான் இந்த ஃபோட்டோவை எல்லாம் பயங்கர வைரல் பண்ணி விட்ருவேன், உன் மானம் போயிடும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்லி தந்திருக்கான். இதை கேட்டோன்னே இந்த லேடிக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. ஒன்றுமே புரியாமல் இருக்கிறவங்க அடுத்த நாள் போலீஸ்கிட்ட போய் இந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் எல்லாம் பொய்யான கதை. ஆனால் போலீஸ் வந்து ஷாக் ஆகிறாங்க. என்னங்க இப்படியா நடந்துட்டு அப்படின்னு பயங்கரமாக வந்து அந்த எஃப்ஐஆர்லாம் நம்பர்லாம் போட்டு எஃப்ஐஆர் வந்து போட்டு விட்டுறாங்க. எஃப்ஐஆர் போட்டு கிட்டத்தட்ட பல படைகள், கிட்டத்தட்ட 10 தனிப்படைகள் அமைச்சு வந்து பயங்கரமாக வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. 500 போலீஸுக்கு மேலே இந்த கேஸில் வந்து ஈடுபடுறாங்க. இந்த கேஸு அதுக்குள்ளே புனேவிலேருந்து ஒட்டுமொத்த மகாராஷ்டிரா ஃபுல்லாக பரவுது. ஒட்டுமொத்த இந்தியா ஃபுல்லாக இதை பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னங்க ஒரு பொண்ணுக்கு இது மாதிரி நடந்துட்டு நம்ம என்ன மாதிரி சொசைட்டியில் வாழ்கிறோம் அப்படின்னு பல பேர் வந்து பல விதமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணுக்கு வந்து பயங்கரமாக சப்போர்ட்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த நேரத்தில் போலீஸ் அவங்களோட வேலையை பார்க்கணும்ல, யார் அந்த கொரியர் பாயின்னு கண்டுபிடிக்கணும்ல. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பொண்ணோட வீட்டை போய் செக் பண்ணுறாங்க, தடயவியல் நிபுணர்களை கூப்பிட்டுட்டு. ஏன்னா அந்த பொண்ணு சொன்னிச்சில்ல ஸ்ப்ரே மருந்தை யூஸ் பண்ணாங்கன்னு, அங்கே ஏதாவது ஸ்ப்ரே மயக்க மருந்து ஏதாவது வந்து ட்ரேஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்தா உள்ளே எந்த மயக்க மருந்தும் இல்லை. அதை தாண்டி உள்ளே வந்து இந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்த மாதிரி எந்த அறிகுறியும் அந்த வீட்டில் வந்து இல்லை. போலீஸை குழம்பி போகிறாங்க. என்னடா அது, இந்த பொண்ணு ஸ்ப்ரேவை யூஸ் பண்ணி என்னை தப்பாக நடந்துக்கிட்டான் அப்படின்னு பல கதை சொன்னிச்சு. ஆனால் இந்த வீடெலாம் நார்மலாக இருக்கே அப்படின்னு போலீஸே வந்து குழம்பி நிற்கிறாங்க. சரி ஓகே, இதை ஓரமாக வச்சுட்டு சிசிடிவி செக் பண்ணுவோம் அப்படின்னு அங்கே இருக்கிற எல்லா சிசிடிவியும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 11 மாடியில் எல்லா சிசிடிவியும் பயங்கரமாக பல போலீஸ் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது 1 by 1 நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த பொண்ணு என்ன சொன்னிச்சுன்னா 7:30 போல் கொரியர் பாய் வந்தான்னு சொன்னிச்சு. அதனால் போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா சிசிடிவியில் எல்லாம் 7:30க்கு முன்னாடி ஏதாவது கொரியர் பாய் வந்திருக்கானா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததில் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஒரு கொரியர் பாய் கூட வரல அப்படின்னு தெரியுது. போலீஸுக்கே புரியலை, என்னடா இந்த லேடி இப்படி சொன்னிச்சு ஆனால் ஒருத்தங்க கூட வரலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதை தாண்டி அங்கே கொரியர் ஆஃபீஸ் இருக்குல்ல, அங்கேயெல்லாம் கேட்குறாங்க இந்த பொண்ணுக்கு ஏதாவது கொரியர் வந்துச்சா அப்படின்னு. அவங்களும் சொல்லிடுறாங்க, எப்பா அவங்களுக்கு எந்த கொரியரும் வரல அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. போலீஸ் வந்து இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு இந்த வீட்டுக்கு யார் அடிக்கடி வந்திருக்கா அப்படின்னு அதை வந்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணதில் கிட்டத்தட்ட ரெகுலராக ஒருத்தன் வந்திருக்கான் அப்படின்னு தெரியுது. இந்த சம்பவம் நடந்த அன்றைக்கும் அவன் வந்திருக்கான், அதே அந்த 7:30க்குள்ளே வந்திருக்கான் அப்படின்னு தெரிய வருது. இவன் உள்ளே போயிட்டு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து போயிருந்திருக்கான் அப்படிலாம் போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த பையனோட ஃபோட்டோவை கொண்டு அந்த லேடிகிட்ட காமிச்சா அவங்க வந்து எந்த பதிலுமே வந்து சொல்லலை, அது யாருன்னு கூட அவங்க வந்து சொல்லலை. போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவன் வந்த பைக் இதெல்லாம் இருக்குல்ல, அதை வச்சு அவன் யார் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்றாங்க. உடனே அவனை போய் தூக்கி கொண்டாந்து அவர்கிட்ட வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது மாதிரி நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க, அந்த பொண்ணுகிட்ட நீங்கள் தப்பாக நடந்துக்கிட்டீங்களா அப்படின்னு பல கேள்விகளை கேட்குறாங்க. அப்போ தான் உண்மையாக என்ன நடந்தது அப்படின்னு தெரிய வருது. என்ன தெரியுமா உண்மையாக நடந்துருக்கு? இந்த கைது பண்ணாங்கள்ல அந்த ஆளும் இந்த பொண்ணு வந்து கிட்டத்தட்ட 2 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட லவ் பண்ணி இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 2 பேருமே ஐடியில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பிரதர் இருக்காங்க. எப்போவுமே அந்த பிரதரும் இந்த அக்காவும் தான் இருந்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த பிரதர் வந்து எங்கேயோ வெளில வேலைக்கு போனதுனால
இவங்க மட்டும் வீட்டில் வந்து இருக்கிறாங்க. அதனால் இந்த ஃப்ரெண்டு வந்து அடிக்கடி வந்துட்டு இங்கே ஜாலியாக வந்து இருந்திருக்காங்க. இது வந்து அடிக்கடி வந்து நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. கடந்த 2 வருஷமாகவே வந்து இப்படி அடிக்கடி மீட் பண்ணுறது, ஒரு லவ்வராகவே இருக்காங்க அப்படின்னு வைங்களேன். இது வந்து நடந்துக்கிட்டே வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இந்த சம்பவம் நடக்க போகிற அன்றைக்கும் ஒரு 7:30 போல் இந்த ஆள் வந்து வராப்பில் வந்து எப்பவும் அந்த ரூமில் என்ன நடக்குமோ அது வந்து அங்கே நடக்குது. அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் 8:30 போல் செல்ஃபி எடுத்துகிட்டு இவர் வந்து வெளில போகிறாரு. அப்படி அவர் வெளில போனதுக்கப்புறம் இந்த லேடி வந்து அவங்களோட லீலையை காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த செல்ஃபி எடுத்த ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணி இவங்களே மிரட்டுற மாதிரியெல்லாம் வந்து அந்த டைப்பெல்லாம் பண்ணி பல விஷயங்களை பண்ணுறாங்க. அது பண்ணி முடிச்சுட்டு ஒரு கதையை ரெடி பண்ணுறாங்க. இது மாதிரி ஒரு கொரியர் பாய் வரான் அப்படி இப்படின்னு கதையை ரெடி பண்ணி அடுத்த நாள் போய் போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ் வந்து பயங்கரமாக விசாரித்து இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அந்த லேடிகிட்ட கேட்குறாங்க, எதுக்காக இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்த அப்படின்னு. அந்த லேடி என்ன சொல்லுதுன்னா, எப்பவும் போல நாங்கள் வந்து ஜாலியாக இருப்போம், அவன் அன்னைக்கு வந்தான், இப்படி வந்தோன்னே வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு வந்து இதில் விருப்பம் இல்லை அன்னைக்கு. ஆனால் அவன் என்கிட்ட வற்புறுத்தி என்கிட்ட வந்து தப்பாக நடந்துக்கிட்டான். அது வந்து எனக்கு பிடிக்கல. நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்னு யோசித்தேன். அதனால் அவன் பேரை சொல்லாமல் கொரியர் பாயின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்ட்டு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்னு அந்த லேடி வந்து சொல்கிறாங்க. போலீஸுக்கு வந்து சமூகமாக வரும்ல, யோசிச்சு பாருங்களேன். அவங்க ராப்பகலாக வந்து அந்த வேலையை பார்த்து வந்துருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு கதையை வந்து சொல்லுது. அப்புறம் போலீஸ் ஏதாவது நம்மளை பண்ணிவிடுவாங்களோ அப்படின்ட்டு அந்த லேடி என்ன சொல்லுதுன்னா, நான் மென்டலி கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக இருக்கேன், எனக்கு ஏதாவது கவுன்சிலிங் கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த லேடி வந்து சொல்லியிருந்துருக்கு. மனநலம் பாதிக்கப்பட்டதுன்னு சொன்னால் ஏதாவது நம்ப முடியுதா எங்கேயாவது? இப்படிப்பட்ட ஒரு கேஸை கொடுத்த லேடி அப்படி சொன்னோன்னா அந்த லேடிக்கு வந்து கவுன்சிலிங்கெல்லாம் கிடைக்குது, வாக்குமூலம்லாம் வாங்கிடுறாங்க. இந்த லேடிக்கு இது மாதிரி ஐடியா கொடுத்தது யாருன்னா அவங்களோட ஒரு லேடி ப்ரொஃபஸர் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அவங்க தான் இது மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் கொடு அப்படின்னு சொன்னதாக சொல்லப்படுது. பட் அந்த விசாரணையெல்லாம் போகுது, எல்லாட்டையும் வாக்குமூலம்லாம் வாங்கியிருந்துருக்காங்க. அங்கே என்ன நடந்திருக்குன்னா, இவங்க ஃப்ரெண்ட்ஸு இவங்க 2 பேரும் எப்போவும் அந்த ரூமுகளை வந்து இருப்பாங்க. அந்த லேடி என்ன அனுச்சுன்னு தெரில, கம்ப்ளைண்ட் வந்து பொய்யா கொடுத்துருந்துருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே இந்த கேஸு இந்தியா ஃபுல்லாக பரவி எல்லாருக்கும் அந்த பொண்ணுக்கு வந்து சப்போர்ட்டெல்லாம் கொடுத்து பார்த்தா அந்த பொண்ணு ஒரு பெரிய ஃப்ராடு அப்படின்னு தெரிய வந்துருக்கு. இதே ஒரு பையன் வந்து இது மாதிரி தப்பான கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா அவனுக்கு எந்த மாதிரி அடி உத விழுந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். ஒரு பொண்ணு தப்பான கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்தியா ஃபுல்லாக அந்த கவனம் வந்து திரும்பிட்டு அப்போயும் அந்த பொண்ணுக்கு இன்னமும் வந்து எந்த தண்டனையும் வந்து கிடைக்கல. அந்த பொண்ணு வந்து நான் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு தான் சொல்லுது. அதெல்லாம் எப்படி நம்ப முடியும்னு யோசிச்சு பாருங்களேன். ஒரு பொண்ணுங்கிறதுனால இப்போ அந்த கேஸ்லேருந்து ஈஸியாக தப்பிச்சிடும்னு கூட சொல்லலாம். என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல. ஒரு பையனாக இருந்தால் இந்நேரம் அவனுக்கு நினச்சி கூட பார்க்க முடியல என்ன மாதிரி தானே இருந்திருக்கும் அப்படின்னு. அந்த பொண்ணு என்ன மாதிரி மைண்ட் செட்டில் இருந்திருக்கும்? எப்படிப்பட்ட ஒரு கேவலமான செயல் இது. போலீஸ் வந்து ராப்பகலாக வேலை பார்த்துருக்காங்க. 500 பேருக்கு மேலே வேலை பார்த்துருக்கதா சொல்லப்படுது. 10 குழுக்களாக பிரிஞ்சு வேலை பார்த்துருக்காங்க. பல சிசிடிவி வந்து ஆராய்ஞ்சிருந்துருக்காங்க. எவ்வளோ செலவு போலீஸுக்கு. அதை தாண்டி அவங்க வேறு கேஸனாலும் சால்வ் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த கேஸுக்குள்ளே பிடிச்சி ஒரு போலியான கேஸை வந்து விசாரிக்க வச்சுருக்கு இந்த லேடி. இந்த லேடிக்கு வந்து என்ன மாதிரி தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? நம்ம என்ன மாதிரி சொசைட்டியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கொண்டு வந்துங்க. அதை தாண்டி ஒரு பொண்ணு நினச்சா ஈஸியாக காதலிக்கிறவனை வந்து ஜெயிலில் வந்து தள்ளிடலாம் போல். அப்படி தான் இருக்குது இந்த கேஸை பார்க்கும்போது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கொண்டு வந்துங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.